வணக்கம் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் சக்தி டெக் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எந்தெந்த விதத்தில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்து எந்தெந்த விதத்தில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சுனாலே எந்தெந்த விதத்தில் யூஸ் பண்ணலாங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். உங்களுக்கு வந்து திருப்பி பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்தெந்த விதத்துலலாம் எந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணணுங்கிறது எல்லாமே நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா செப்பரேட்டாக நான் வீடியோ போடலாம். சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்ன விதத்தில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது வந்து அந்த தப்பு எதுவுமே நம்ம இப்போ இதுக்கப்புறம் பண்ணக்கூடாதுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் தாட்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அப்போ தான் நான் போடுற எல்லா தரப்பான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம், மொபைல் யூஸ் பண்ணுறோம், நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது, அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் முதல்ல நம்ம இனிஷியலாக வந்து நம்ம அதை ரன் பண்ணும் போது ஒரு சில விஷயங்கள் பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். அந்த பர்மிஷன்ஸ்க்கு வந்து எந்தெந்த ஆப்புக்கு என்னென்ன பர்மிஷன் கொடுக்கலாங்கிறத வந்து நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா, இப்போ ஒரு கேமே ஒன்று டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அந்த கேம் டவுன்லோட் பண்ணுற கேமுக்கு வந்து என்னென்ன பர்மிஷன்ஸ் கொடுக்கலாம். ஃபைல் ஆக்சஸ் தேவையில்லை, லொக்கேஷனும் தேவையில்லை, இந்த மாதிரி வந்து நிறையா பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி தேவையில்லாத பர்மிஷன்ஸ் கேட்குற ஆப்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. வந்து எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, எனக்கு இந்த அப்ளிகேஷன் வேணும்னா நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன ஆக்சஸ் தேவைப்படுமோ அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு அந்த ஆக்சஸ் மட்டும் கொடுங்க. தேவையில்லாமல் வந்து ஃபைல் ஆக்சஸ்ஸு, லொக்கேஷன் ஆக்சஸ் எல்லாம் கொடுக்காதீங்க. அது மூலமாக உங்கள் டேட்டாஸ் வந்து திருடப்படலாம். சரிங்களா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு பர்மிஷன்ஸ் மட்டும் பார்த்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா, அன்செக்யூர் ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. அன்செக்யூர் ஆப்ஸ்னு எதை சொல்கிறேன்னா, நீங்கள் ப்ரௌசர்ஸில் நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறீங்க, அதாவது ப்ளே ஸ்டோரை தவிர்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து அன்செக்யூர் ஆப்னு தான் சொல்ல முடியும். அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத விஷயங்கள்லாம் என்னென்னா, அவங்க வந்து டேட்டாஸ் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். அது மாதிரி ஆப்ஸ் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. அது வந்து எந்த அளவுக்கு செக்யூர்னு சொல்லணும்னா, செக்யூர் வந்து கண்டிப்பாக வந்து அது 100% வந்து செக்யூர் ஆப்ஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அப்ளிகேஷன்ஸு, இப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் நீங்கள் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு ஆப்பில் வந்து ஒர்க்கு முடிஞ்சிருச்சுங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க. அந்த ப்ராசஸ் வந்து கிளியர் பண்ணிடுங்க. இதன் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து அன்வான்டான ப்ராசஸ் வந்து பேக்ரவுண்டில் நடக்காது. அந்த மாதிரி வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் ஆப்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து உங்கள் மொபைலோட சேஃப்டி வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்ஸ் கண்டெயின் பண்ணுற ஆப்ஸ் எதுவுமே வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணாதீங்க. நிறைய இப்போ ப்ளே ஸ்டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து ஆட்ஸ் இருக்கிற மாதிரி ஆப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 18+ ஆட்ஸ் எல்லாமே நிறையா வரும். அது வந்து உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் பெர்ஃபார்மன்ஸையும் வந்து இது பண்ணும். அது எந்த அளவுக்கு சேஃப்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஆட்ஸ் இருக்கிற ஆப்ஸ் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அப்ளிகேஷன்ஸில் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. தேவையில்லாத ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. சரிங்களா, அது ஆட் வர ஆப்ஸ் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா, இப்போ எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபைண்ட் மை ஃபோன் எல்லாரும் ஃபோன்லேயும் வந்து பாருங்கள். ஃபைண்ட் மை ஃபோன் அப்படின்னா ஃபைண்ட் மை டிவைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் செட்டிங்ஸில். அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அது என்னடா ஃபைண்ட் மை ஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் உங்கள் மொபைல் வந்து தெஃப்ட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அது எப்படின்னு சிம்பிளாக சொல்கிறதுனா, நீங்கள் சப்போஸ் வந்து தெஃப்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் டேட்டாஸ் எல்லாமே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் டேட்டாஸ் இருந்துச்சுன்னா, நீங்கள் இன்னொரு மொபைல் மூலமாக நீங்கள் அந்த மொபைலோட டேட்டாஸை வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் அந்த ஃபோனை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபோனை வந்து அவங்க ஆன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா லொக்கேஷன் மூலமாக கூட போய் அதை வந்து நீங்கள் மொபைல் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு செப்பரேட்டான வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக வீடியோ வந்து போடுறேன். இப்போதைக்கு வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு ஃபைண்ட் மை ஃபோன் அப்படின்னா ஃபைண்ட் மை டிவைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க.
உங்களுக்கு வீடியோ தேவைப்படுங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வந்து தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதை யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை டு யூஸ் ஒரு அஃபிஷியல் பேங்கிங் வெப்சைட்டு அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவுமே அட்வைசபிளாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க. சரிங்களா? இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, சப்போஸ் வந்து ப்ராசஸிங்கில் போய் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் திருப்பி போய் நீங்கள் அந்த யூபிஐ ப்ரொவைடர் அந்த இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது வந்து அந்த பிராண்ட் சொல்ல விரும்பல, அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா இல்லைங்க பேங்க் சைடு தான் ப்ராப்ளம்வாங்க. பேங்க்குக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க சைடு தான் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அது கரெக்டான கிளியரான இது வராது. ஸோ நீங்கள் வந்து ஏன்னா பணங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் மூலமாக வந்து உங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் வந்து பணம் வந்து போய் சேரலைனாலோ இல்லை ரீசார்ஜ் ஆகலைனாலோ நீங்கள் டேரெக்டாக பேங்க்கில் போய் கான்டாக்ட் பண்ணலாம். அது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாது தான். தேவைப்படுற இடத்துக்கு வந்து நீங்கள் யூபிஐ அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அக்கௌண்ட் நம்பர் மேனுவலாக போட்டு நீங்கள் பேங்க் அப்ளிகேஷன்ஸ் மூலமாக நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறது வந்து ரொம்பவுமே அட்வைசபிளாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அன்செக்யூர் நெட்வொர்க். அதாவது உங்களுக்கு தெரியாத நெட்வொர்க். அதாவது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்களோ இல்லை ஏதாவது பப்ளிக் நெட்வொர்க் இருக்குது பார்த்தீங்களா, பப்ளிக்காக வந்து நீங்கள் போய் யூஸ் பண்ணுற இடத்துல வைஃபை நெட்வொர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வைஃபை நெட்வொர்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதே தவிர்த்துருங்க. சப்போஸ் வந்து எமர்ஜென்சினா நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்கள் பர்சனல் டேட்டாஸ் வந்து எதுவுமே நீங்கள் ஷேர் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது மூலமாக ஹேக்கர் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபோனை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பர்சனல் டேட்டாஸ் வந்து நீங்கள் அன்செக்யூர் நெட்வொர்க் அதாவது பப்ளிக் நெட்வொர்க்கில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அது ரொம்பவுமே சேஃப். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து மேல் பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, செஸ்ட் பேக்கெட்டு, அந்த பேக்கெட்டில் வந்து வைக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா எல்லா மொபைலுமே இப்போ வந்து ரேடியேஷன் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வந்து அது மூலமாக ஹார்ட் டிசீசஸ் அந்த மாதிரி வந்து மெடிக்கல் இஷ்யூஸ் வந்து நிறையா வரும். முடிஞ்ச அளவுக்கு வந்து மேல் பேக்கெட்டில் வந்து அதாவது வந்து செஸ்ட் பேக்கெட்டில் வந்து நீங்கள் மொபைல் வைக்கிறத வந்து தவிர்த்துருங்க. சரிங்களா? அது வைக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து வைப்ரேட் மோடை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து வைப்ரேட் மோடை வந்து ஆன் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஸோ வந்து வைப்ரேட் மோடு வந்து ரொம்ப ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக நீங்கள் வந்து அதுவுமே வந்து மெடிக்கல் இஷ்யூஸ் வந்து நிறையா ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வைப்ரேட் மோடு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிரைவிங் பண்ணும்போது பேக்கெட்டில் வைக்கும்போது வந்து வைப்ரேட் மோடை வச்சுருக்கிறது மூலமாக அது மூலமாக ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் வரும். அதையே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை வந்து பாஸ்வேர்டு அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் இல்லாமல் வைக்காதீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு தெரியாதவங்களாக இருக்கட்டும் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் உங்கள் டேட்டாஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு உங்கள் பேங்கிங் ஆக்சஸ் எல்லாமே வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வரேன். சரிங்களா? அதனால் உங்கள் மொபைலை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? பேட்டர்ன் லாக் எல்லாம் பின்னு பாஸ்வேர்டு அந்த மாதிரி செட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிறது மூலமாக நீங்கள் அன்வான்டான பர்சன்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுல வந்து நீங்கள் தவிர்க்கலாம். சரிங்களா? அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து தூங்கும் போது வந்து பக்கத்தில் வச்சுட்டு தூங்காதீங்க. சரிங்களா? அதன் மூலமாக வந்து உங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் ரேடியேஷன் வந்து நிறையா வந்து உங்கள் மொபைலை வந்து அப்சர்வ் பண்ணும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் தூங்கும் போது ஃப்ளைட் மோட் போட்டு தூங்கிக்கோங்க. அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து இல்லை எனக்கு மார்னிங் வந்து நிறைய கால்ஸ் வரலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும்போது ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் வந்து ஃபோனை வந்து உங்ககிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. சரிங்களா? அது வந்து ரொம்பவுமே ரொம்ப சேஃபு. பக்கத்தில் வச்சுட்டு ஃபோனை வந்து பக்கத்தில் வச்சுட்டு தூங்காதீங்க. சரிங்களா? ஓகே நண்பா, எல்லாம் முடிஞ்சு. இன்னொரு விஷயம் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணும் போது மொபைலை யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து இந்த பாயிண்ட்ஸில் வந்து இல்லைனாலும் இது வந்து ரொம்ப மெயின். எல்லா பாயிண்ட்ஸோட இது வந்து ரொம்ப மெயின். ட்ரைவ் பண்ணும் போது மொபைலை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. அதாவது 2020 வந்து 49% வந்து இந்த மாதிரி வந்து ஃபோன் பேசிகிட்டே வந்து போகிறதுனாலையும் ஃபோன் வந்து மெசேஜ் பண்ணிட்டு அதாவது டிரைவிங்கில் வந்து மெசேஜ் பண்ணிட்டு போகிறதுனாலையும் நிறைய டெத்ஸ் நடக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்து சொல்லிகிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து டிரைவிங் பண்ணும்போது வந்து நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறது தவிர்த்துருங்க.
ஓகே நண்பா, உங்களுக்கு இது எல்லாமே வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அதாவது பிடிச்சிருக்குங்கிறத விட யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். உங்களுக்கு எந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த டிப்பு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மேலே உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அந்த மாதிரி வீடியோ அதுக்கு ரிலேட்டடான வீடியோ கண்டிப்பாக வந்து சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்கள் போட்டுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் வீடியோ மேக் பண்ணி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சக்தி. தேங்க்யூ.